வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஞானத்தை கொடுக்கும் சஷ்டி விரதம். இன்றைக்கி சஷ்டின்றதுனால முருகரை பற்றின ஒரு சிறப்பான வீடியோவை வெளியிடுறேன். முருகப்பெருமானை வணங்கினா மும்மூர்த்திகளின் அருளும் கிடைக்கும் என்பதை அடுத்து இன்றைக்கி ஆனி வளர்பிறை சஷ்டி தினத்தில் முருகப்பெருமானை வணங்குவது ரொம்பவும் சிறப்பு. இந்த நாளில் வளர்பிறை சஷ்டி விரதம் இருக்கிறதுனால என்னென்ன நன்மை கிடைக்கும் என்று எவ்வாறு விரதம் இருப்பது அப்படின்னு பார்த்துடலாம். அதை தொடர்ந்து கஷ்டங்களை போக்குற சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். முருகனுக்கு மிகவும் விருப்பமான சஷ்டி தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வீட்டின் பூஜை அறையில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகன் படத்திற்கு மல்லிகை, முல்லை போன்ற மலர்களை சாற்றி தீபங்கள் ஏற்ற வேண்டும். முருகனுக்குரிய கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் போன்ற பாடல்களை படித்து வணங்கணும். காலை முதல் உணவு எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருப்பது மிகவும் நல்லது. பெண்கள், வயதானவர்கள், முடியாதவர்கள் பால், பழங்கள் சாப்பிட்டு விரதம் இருப்பதும் சிறப்பு. அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று முருகனை வணங்கி நாள் முழுவதும் மௌன விரதம் இருப்பதும் நல்லது. மதிய நேரத்தில் தூங்காமல் இருந்து முருகனின் பாடல்களை படிப்பது அல்லது கேட்பதும் சிறந்தது. மாலையில் மீண்டும் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி வீடு திரும்பியதும் பூஜை அறையில் முருகனுக்கு நெய்வேத்தியங்களை படைத்து வணங்க வேண்டும். அதன் பிறகு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். அன்னைக்கு உகந்த வெள்ளிக்கிழமையன்று இன்றைய சஷ்டி தினம் வருவதால் முருகன் அருளுடன் அன்னை பராசக்தியின் அருளும் சேர்ந்து கிடைக்கும். இன்று ஆனி வளர்பிறை சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு மனதில் இருக்கும் குழப்பங்கள் தீர்ந்து ஞானமும் கிடைக்கும். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றலை முருகன் அருளால் பெற்றிடலாம். செவ்வாய் தோஷம், நாகதோஷம் போன்றவைகள் காரணமாக திருமணமாகாமல் பெரும் கவலையில் இருப்பவர்கள் குறைகள் நீங்கி மகிழ்ச்சியான மனவாழ்க்கை கிடைக்கும். அதேபோல் திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பேறு இல்லாமல் உறவினர், நண்பர்கள், சக பணியாளர்கள் முன்னிலையில் கூனி குறுகி இருந்தவர்களுக்கு முருகனை போன்று அழகான குழந்தை பிறக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல இடத்தில் வேலையும், ஏற்கனவே பணிபுரிந்து வருபவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைத்து சுகபோகமாக இருக்கலாம். மாதந்தோறும் வருகிற சஷ்டி திதி முருகனுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. இந்த நாளில் கிருத்திகை விரதம் இருப்பது போலவே சஷ்டிக்கும் விரதமிருந்து வழிபட அனைத்து நலன்களும் கிடைக்கும். கொடியவனான அசுரனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி சரணடைய செய்து தன்னோடு வைத்து கொண்ட ஆறுமுகப் பெருமானை சஷ்டியில் வணங்கினால் நமது சகல பாவங்களையும் அகற்றி தூய்மை அடைய செய்வார். இந்த நிலையில் தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை வளர்பிறை சஷ்டி தினத்தன்னைக்கும் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடுவதும் நல்லது. ஐப்பசி மாதம் துவங்கி ஆண்டில் வரும் 24 சஷ்டிகளிலும் விரதம் இருக்கலாம். விரத நாட்களில் வீட்டில் தூய்மையாக இருக்கணும். அனைவரிடமும் அன்பாக பேச வேண்டும். தாம்பத்திய உறவு வைத்து கொள்ளக்கூடாது. சஷ்டி தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி முருகப்பெருமானை வணங்கி அன்று முழுவதும் விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருக்க இயலாதவர்கள் சஷ்டி நாளில் முருகப்பெருமானை விளக்கேற்றி வழிபடலாம். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். முருகனுக்கு செந்நிற மலர்கள் உகந்தவை. எனவே அரளி முதலான பூக்களால் அலங்கரிக்கலாம். சஷ்டி தினத்தன்று காலையும் மாலையும் விளக்கேற்றுங்கள். முருகப்பெருமானுக்கு எலுமிச்சை சாதம், சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்தும் வேண்டிக் கொள்ளுங்கள். சஷ்டியில் விரதம் இருந்தால் சங்கடங்கள், துன்பங்கள் அனைத்தும் தீரும் என்பதும் ஐதீகம். சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் திருப்புகழை பாராயணம் செய்வோருக்கு குழந்தை பேரும் கிடைக்கும். குடும்பத்தில் மன நிம்மதி உண்டாகும். எதிரிகள் தொல்லையும் நீங்கும். வீட்டில் உள்ள சிறுவர்கள் முருகப்பெருமானை வணங்கிட கல்வியிலும் கலைகளிலும் சிறந்தும் விளங்குவார்கள். நன்றி.